ஓகே. இப்ப எல்லாம் ப்ராப்பரா ஓடிட்டு இருக்கு ப்ரோ. நான் வந்து பிரைசிங்லாம் வச்சு அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்ணி சேல்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. நல்லா போயிட்டுருக்கும். ஆனா, உங்க அக்கவுண்ட்டயோ, உங்கள செல்லர் அக்கவுண்ட்ட சஸ்பெண்டோ இல்ல பிளாக்கோ பண்ண முடியும். நீங்க இந்த மெயின்டெயின் பண்ணலன்னா, அந்த அக்கவுண்ட் ஹெல்த் மெயின்டனன்ஸ் பண்ணாட்டி. ஒண்ணும் இல்லங்க. அவங்க சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அத வந்து வயலேட் பண்ணிட்டா இந்த மாரி ப அத வந்து உடனே அக்கவுண்ட்ட சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. நம்ம சாதா ட்ரெடிஷனல் பிசினஸ்லயே ஒரு கடை வச்சிருந்தோம்னா, ஹவுஸ் ஓனர் அந்த கடை ஓனர் என்ன சொல்றாரோ அததான் செய்யணும். அவர திடீர்னு வந்துட்டு நான் கரண்ட் பில் கூட்ட போறேன், வாடகை கூட்ட போறேன்னா, நம்ம அதுக்கு ஒத்துக்கு தான் போணும். இவ்வளோ கூட்டம் கூடாதீங்க அப்டின்ட்டா, நம்ம ஆப்வியஸ்லி ஏன்னா அவங்க தான் ஓனர். ஸோ அவங்க சொல்றத கேட்காம நம்ம வயலேட் பண்ணோம்னா, கடைய காலி பண்ணிருங்கன்ருவாங்க. அந்த மாரி தான் இவங்கள்ட்டயும். இவங்க சொல்ற கைட்லைன்ஸ ஃபாலோ பண்ணாட்டி, இவங்க அக்கவுண்ட்ட சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. உங்க அமௌண்ட் அப்படியே பிளாக் ஆயிரும். நெறைய பேரு இந்த தப்ப பண்ணிட்டு அக்கவுண்ட் சஸ்பெண்ட் ஆயிருச்சு. அப்புறம் நெறைய அவங்கள்ட்ட வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ்ட்டலாம் சொல்லுவாங்க. நான் அக்கவுண்ட் Amazonல பிசினஸ் பண்ணேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சு. காச புடிச்சுக்கிட்டாங்க. தர மாட்றானுங்க. திருட்டு பசங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி ஃபேக் நியூஸ்லாம் பரப்பாய்ங்க. அவங்க செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணல. அதனால தான் உங்க அக்கவுண்ட்ட சஸ்பெண்ட் பண்றாங்க. சும்மா காட்டி யார் அக்கவுண்ட்டையும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இது வந்து நெறைய பாலிசிஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. நான் வந்து மெயினான இத சம்மரைஸ் பண்ணி இங்க போட்டு வச்சிருக்கேன். மோஸ்ட்லி Amazon, Flipkartல இதுதான் மெயினா நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டிஃபெக்ட் ரேட் ஃபர்ஸ்ட்டு. ஆர்டர் டிஃபெக்ட் ரேட்னா, அ உடைஞ்சு போன பொருளையோ, இல்ல வேலை செய்யாத பொருளையோ தயவு செய்து விக்காதீங்க. இது தள்ளி விட்டுறலாம். எப்படி அப்படின்ட்டு நம்ம நெனச்சுக்கிட்டு இருப்போம். சில பேரு நான் வச்சிருப்பான் ஃபோன் இல்ல வாட்ச் வச்சிருப்பாங்க. வாட்ச்ல வந்து அது வந்து அ ஒர்க் ஆகாத வாட்ச்சா இருக்கும். சரி இப்ப 100 ஆர்டர் வருதா, அதுல ஒரு ஆர்டரா தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. அப்பையில என்ன ஆகும், கஸ்டமர் வந்து ஆசையா வாங்கி பார்க்கையில டிஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டிஃபெக்ட்டான பொருட்கள விக்காதீங்க. 2வது வந்து இன்னத்தென்டிங் கம்ப்ளைண்ட்ஸ்னா, நம்ம ஊர்ல அந்த ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி ப்ராடக்ட் ஏகப்பட்டது இருக்கு. ஒரிஜினல் மாரியே ஐஃபோன் காப்பிலாம் இருக்கு. ஸோ அந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து விக்காதீங்க. அந்த மாரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா சிவியர் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அப்புறம் வந்து கஸ்டமர் வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூ குடுக்க ஒரு ஒரு 2, 3 ரிவ்யூனா ஒத்துக்குருவாங்க. கஸ்டமர் கன்டினியூஸா உங்க ப்ராடக்ட்டுக்கு 10, 15 நெகட்டிவ் ரிவ்யூஸ் குடுத்தாங்கன்னா, அ உங்களால உங்க அக்கவுண்ட்ட சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கேன்சலேஷன் ரேட்டு. உங்கள நம்பி ஒரு பொருள் வாங்குறாங்க. நீங்க அந்த அந்த பொருள வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. என்னால விக்க முடியாது. நான் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன். நான் ஊருக்கு போறேன். எனக்கு பெர்சனல் எமர்ஜென்சி அப்டின்ட்டு. போறதுன்னா நீங்க ஹாலிடே மோடு இல்ல பிசினஸ குளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஆர்டர் வந்த பிறகு அத ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்தீங்கன்னா, அது ரொம்ப தப்பு. அப்புறம் லேட் ஷிப்மெண்ட் ரேட்டு. இப்போ வேர் ஹவுஸ்ல இருந்தா அந்த பிரச்சனை வராது. பட் நீங்களா ஃபுல்ஃபில் பண்றீங்கன்னா ஒரு ஆர்டர, அந்த டயத்துக்கு போணும். நீங்க ஷிப்மெண்ட் குடுக்கறதுக்கு லேட் ஆக என்ன ஆகும்? அந்த லேட் ஷிப்மெண்ட் ரேட் அதிகமாகி உங்க அக்கவுண்ட்ட சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சேஃப்டி கம்ப்ளைண்ட். இது வந்து மெயினா வந்து நீங்க எப்போனா கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் கேட்டகரியில விக்கையில ரொம்ப கான்ஷியஸனா ரொம்ப ஒரு ப்ரிகாஷன் எடுத்து சேல்ஸ் பண்ணணும். திடீர்ன்ட்டு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நீங்க வித்த பொருள சாப்பிட்டு எனக்கு லூஸ் மோஷன் ஆயிருச்சு, ஸ்டொமக் அப்செட் ஆயிருச்சு, அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு சேஃப்டி கம்ப்ளைண்ட் வந்துட்டா உடனே சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா, அது வந்து கஸ்டமர் தான் அவங்களுக்கு கிங் மாரி. அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இஷ்யூ வரையில நம்ம பார்த்துக்கிற மாட்டோம். ஏன் இப்படி ஆனுச்சு? அந்த மாரி சேஃப்டி கம்ப்ளைண்ட் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நியர் பை எக்ஸ்பைரிங் டேட் பொருட்கள்லாம் விக்காதீங்க. ஆம், முடிஞ்ச அளவுக்கு டேட்ஸ் அதிகமா இருக்க மாரி டிஸ்க்ளைமர் போட்டு இந்த மாரி கேட்டகரி ப்ராடக்ட்லாம் வைங்க. இது சாப்பிட்டா இந்த ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்களுக்குலாம் அலர்ஜி ஆயிரும். அப்படின்னு சொல்லியே வைங்க. சுகர் பேஷண்ட்லாம் இத திங்கக்கூடாது அப்படின்னு டிஸ்க்ளைமர் போட்டே வைங்க. அப்பதான் நம்ம சேஃபர் சைட் பண்ணிக்கிற முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. ஒரு நிமிஷம் டைம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இன்னும் 1 ஹவர் போயிருக்கு. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல நம்ம செஷன் முடிச்சுட்டு Q&A ஆரம்பிச்சிடலாம். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளைண்ட்ஸ் அதுங்கிறது வந்து ஆப்பிள்ங்கிறது வந்து ஒரு ட்ரேட் மார்க். அது வந்து ஒரு கம்பெனி. அவங்களோட ப்ராடக்ட்டையே நான் டூப்ளிகேட் விக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாரி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கம்ப்ளைண்ட்ஸ் வராம வச்சுக்கிறேங்க. நெறைய பேர் ட்ரேட் மார்க் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களோட ப்ராடக்ட்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா, அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருவாங்க. அதே மாரி லிஸ்டிங்க்குன்னு சர்டைன் கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க. அத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அவங்க நெறைய பாலிசி வயலேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓவர் வெயிட் பொருட்கள்லாம் நீங்க ரொம்ப கம்மியா சார்ஜ் பண்றீங்க அப்படின்ட்டு. இல்ல சில பாலிசி வயலேஷன் என்னன்னா, செல்லர் சென்ட்ரல் அக்கவுண்ட்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அ உங்களோட உங்க அக்கவுண்ட்ட வந்து அ அ என்ன சொல்றது? அ YouTubeலயோ இல்ல சோசியல் மீடியாலயோ ஃபோட்டோ எடுத்து போடாதீங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னா பாலிசி வயலேஷன். அதனால தான் மோஸ்ட்லி நெறைய பேர் வந்து லைவ் டெமோல வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ ஹைட் பண்ணியே காட்டுவாங்க.
வேல்யூ ட்ராக்கிங் ரேட் வந்து இது வந்து ஒரு சிம்பிளான இதுதான். என்ன சொல்றது, நீங்க ஃபுல் அந்த கஸ்டமருக்கு வந்து ட்ராக்கிங் டீடைல்ஸ் வந்து கரெக்டா குடுக்கணும். அ நெறைய ரூல்ஸ் இருக்கு பிரதர். பட் என்ன சொல்றது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அ சில ஒரு மார்க்கெட் பிளேஸ் வந்து இத ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்ப்பாங்க. ஒரு மார்க்கெட் பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப லீனியன்ட்டா பார்க்குறாங்க. ஸோ சும்மா சேட்ல வேணா போடுங்க. எது ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும், எந்த மார்க்கெட் பிளேஸ் ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க, எந்த மார்க்கெட் பிளேஸ் லீனியன்ட்டா இருக்காங்கன்ட்டு, நம்ம யாரு கரெக்ட்டா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சாரி. ஓகே. சேட்ல அமேசான் ஸ்ட்ரிக்ட், ஷைனி பெஸ்ட் டீச்சிங் மஷீஷ். ஓகே, தேங்க்ஸ் மஷீஷ். அமேசான் ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ரிக்ட். எஸ் பிரதர்ஸ். அமேசான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏன்னா இவங்க குளோபல் லெவல்ல இருக்கனால இவங்களோட அல்காரிதமே வேற லெவல்ல இருக்கும். இவங்க எப்படி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றாங்கன்னே இது வரைக்கும் நான் ஒரு 3 இயர்ஸ்ல எதுவுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், ஒரு சின்ன மெசேஜ் டைப் பண்றத கூட வச்சு ரீட் பண்ணி கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அமேசான் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். தட்ஸ் வை தே ஆர் லீடிங் இன் மார்க்கெட் பிளேஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அதனால தான் அவர் அமேசான் ஜெஃப் பெசோஸ் நம்பர் 1 வேர்ல்டு வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரர்ல இருக்காரு. ஃப்ளிப்கார்ட் வந்து இந்தியன் பேஸ்னால கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப லீனியன்ட்டாவே இருப்பாங்க. டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்லாம் நெறைய திரிக்கலாம். இன்ஃப்ரிஞ்ச்மென்ட் ஏகப்பட்ட டூப்ளிகேட்ஸ். நீங்க அந்த கல்லு வந்துருச்சு, எனக்கு சோப்பு ஃபோன் ஆர்டர் பண்ணேன், கல்லு வந்துருச்சு, எல்லாம் நெறைய பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சைடு தான் வரும். ஃப்ளிப்கார்ட் அந்த அளவுக்கு ஒரு செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கேட்டீங்கன்னா, அமேசான் அளவுக்கு இவங்க ஸ்ட்ரிக்ட் இல்ல. இது வந்து ஒரு தொறந்த புல்வெளி கழகம் மாரி தான். யார் வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம். ஒரே லிஸ்டிங்கே 100 பேர் கூட வைக்கலாம். ஆனா இவங்க அமேசான்ல வந்து அத கண்டுபிடிச்சுருவாங்க. ஒரே ப்ராடக்ட், இதே ப்ராடக்ட், சிமிலர் ப்ராடக்ட் இருக்கு, நீங்க ஏன் விக்கிறீங்கன்னுலாம் கேள்வி கேட்பாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட். அமேசான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், ஃப்ளிப்கார்ட் கொஞ்சம் லீனியன்ட். பட் 2யுமே மேனேஜ் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு 2லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்டர்ஸ் பொறுத்தவரைக்கும் அ எ எ எங்களுக்கு அமேசான்ல ஆர்டர்ஸ் நெறையா வரும். ஃப்ளிப்கார்ட்ல கொஞ்சம் கம்மியா தான் வரும். அ சில பேர் வந்து ஃப்ளிப்கார்ட்ல மட்டுமே பண்ணி நெறைய ஆர்டர்ஸ் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ ஓவராலா ஏன் இந்தியன் கஸ்டமர்ஸ், இது இந்தியா கம்பெனி அப்படின்னு, இந்தியன்ஸ் அப்படின்னு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் ஒண்ணு எக்ஸிஸ்டிங்கா இருக்கு. பட் அதுவுமே யுஎஸ் கம்பெனியா வால்மார்ட் அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் அவங்களோட அல்காரிதம் மாறும். ஒன்ஸ் வால்மார்ட் வந்து அத மாத்துவாங்க. ஸோ இதுதான் அக்கவுண்ட் ஹெல்த். ஸோ ஓவராலா எல்லாமே அ இந்த இந்த இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணாலே கண்டிப்பா இதுல வந்து நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் காமர்ஸ் செல்லரா அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மேக்கர்ஸ் இகாம்ல நாங்க சில சர்டைன் சர்வீசஸ் அண்ட் ட்ரெய்னிங் குடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 10 ட்ரெய்னிங்க ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம். இன் அப்கமிங் வீக்ஸ் ஆர் அப்கமிங், இன்னும் டேட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணல. இந்தந்த ட்ரெய்னிங்லாம் இன்னும் இப்பதான் ஆரம்பிச்சோம். இது நாங்க சொன்ன மாரி இது எங்களோட 2வது செஷன். ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ட்ரெய்னிங் குடுக்குறேன்னு நான் ஒரு சம்மரி குடுத்துர்றேன். அப்புறம் உங்களுக்கு எது கரெக்ட்டா இருக்கும்னு பார்த்துட்டு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா எங்கள்ட்ட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க வந்து அந்த 1 டே ஃப்ரீ ஆன்லைன் பேசிக்ஸ் இன்னைக்கு குடுக்குற மாரி ஃப்ரீ ஒர்க் ஷாப் ட்ரெய்னிங் வாரம் வாரம் குடுப்போம். ஸோ தட் ஆன்டர்பிரினர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்கலாம் எங்க ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணி எங்க சர்வீஸ யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நெறைய பேர் இந்த பிசினஸ பத்தி ஒரு தெளிவான